செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நான் தமிழரசி. வளிமண்டலத்தின் முந்தைய அமர்வில் காற்றின் வகைப்பாடு மற்றும் அவற்றின் விளைவுகள் மற்றும் வானிலை மற்றும் காலநிலையை மாற்றுவதில் காற்றின் பங்கு பற்றி விவாதித்தோம். இப்போது 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து வளிமண்டலத்தை பற்றி மேலும் புரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். ஈரப்பதம் மற்றும் மழைப்பொழிவு, மழைப்பொழிவு வடிவங்கள், மழையின் வகைகள், வெப்பச்சலன மழை, ஓரோகிராஃபிக் மழை, சூறாவளி மழை, ஒடுக்கம். ஓரோகிராஃபிக் மழைப்பொழிவு ஒரு மலைத்தடையின் மீது ஈரமான காற்றை தூக்குவதால் ஏற்படும் மழைப்பொழிவு. சூறாவளி மழை காற்றின் வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் காரணமாக ஏற்படும் மழை. ஒடுக்கம் நீராவி அல்லது வாயுவை திரவமாக மாற்றுதல். டிரான்ஸ்பிரேஷன் ஒரு தாவரத்தின் மேற்பரப்பு வழியாக நீர் இழக்கப்படும் செயல்முறை. ரிலேட்டிவ் ஈரப்பதம் ரிலேட்டிவ் ஈரப்பதம் என்பது காற்றில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்கிறது என்பதை விவரிக்கும் ஒரு வழியாகும். பனிப்புள்ளி காற்றில் உள்ள நீராவி நிறைவுற்றது மற்றும் நீர்த்துள்ளிகள் உருவாகத் தொடங்கும் வெப்பநிலை. பனி பனி என்பது ஓரளவு உறைந்திருக்கும் மழை. ஆலங்கட்டி கல் ஆலங்கட்டிகள் என்பது வானத்திலிருந்து மழை போல் விழும் பனிக்கட்டிகள். மழை நிழல் மலைகளின் லீவில் உள்ள ஒரு பகுதி. இது மலைகளின் காற்றோட்டமான பகுதியை விட குறைவான மழையை பெறுகிறது. வெப்பமண்டல சூறாவளி வெப்பமண்டல சூறாவளி என்பது பூமத்திய ரேகைக்கு அருகில் பூமியின் சூடான பகுதியில் சூடான கடல் நீரில் ஒரு வட்டக்காற்று இயக்கம் ஆகும். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். இப்போது இன்னும் பல கூறுகளை புரிந்து கொள்வோம். ஈரப்பதம் மற்றும் மழைப்பொழிவு வளிமண்டலத்தில் நீர் சுழற்சி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நினைவில் கொள்வோம். ஹைட்ரோஸ்பியர் மற்றும் வளிமண்டலம் ஒன்றுக்கொன்று எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வளிமண்டலத்தில் நீராவி மிக முக்கியமான அங்கமாகும். பெரும்பாலான இடங்களில்
வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு காலப்போக்கில் மாறுபடும் மற்றும் வானிலை வடிவங்களை மாற்றும் பகுதியாகும். பல இடங்களில் குளிர்காலத்தில் வறண்ட மற்றும் குளிர். அத்தகைய இடங்களில் நமது தோல் அரிப்பு, வறட்சி, மற்றும் வெடிப்பு ஏற்படலாம். அதிக வெப்பநிலையுடன் இணைந்து நீராவிதான் உங்களை புழுக்கமாகவும் வியர்வையாகவும் உணர வைக்கிறது. இதன் காரணமாக சில இடங்கள் மிகவும் ஈரப்பதமாகவும் சில இடங்கள் பாலைவனம் போல் மிகவும் வறண்டதாகவும் உணரப்படுகிறது. வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதம், அதாவது நீராவி, நீர்நிலைகளிலிருந்து ஆவியாதல் மூலமாகவும் தாவரங்களிலிருந்து சுவாசம் மூலமாகவும் பெறப்படுகிறது. ஈரப்பதம் என்பது காற்றில் உள்ள நீராவியின் அளவு. அதிக ஈரப்பதத்தில் வியர்வை நமக்கு குளிர்விக்காது, ஏனெனில் அது ஆவியாகாது. குறைந்த ஈரப்பதத்தில் தாகமாகவும் உணர்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, காற்று ஈர அளவி என்பது காற்றின் நீராவி உள்ளடக்கத்தை, அதாவது ஈரப்பதம், அளவிடும் ஒரு கருவியாகும். ஒப்பீட்டு ஈரப்பதம் என்ற கருத்தை பயன்படுத்தி நாம் ஈரப்பதத்தை வெளிப்படுத்தலாம். உறவினர் ஈரப்பதம் என்பது இவற்றுக்கு இடையேயான விகிதமாகும். கொடுக்கப்பட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் காற்று வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச நீராவி மற்றும் எந்த நேரத்திலும் அது வைத்திருக்கும் நீராவியின் உண்மையான அளவு. உதாரணமாக, 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒரு கன மீட்டருக்கு 80 கிராம் நீராவி இருக்கும். உண்மையான நீராவி 40 கிராம் மட்டுமே இருந்தால் ஈரப்பதம் 50 விழுக்காடு ஆகும். வெப்பநிலை குறைவதால் அல்லது நீராவி சேர்க்கப்படுவதால் ஈரப்பதம் அதிகரிக்கிறது. வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் நீராவி குறைவதால் ஈரப்பதம் குறைகிறது. செறிவூட்டல் நிலை அடையும் முக்கியமான வெப்பநிலை பனிப்புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. வளிமண்டலத்தில் 100 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தால் அது செறிவூட்டல் நிலை எனப்படும். ஒடுக்கம். ஒடுக்கம் என்பது நீராவியை நீர்த்துளிகளாகவோ அல்லது பனிக்கட்டியின் படிகங்களாகவோ மாற்றுவதை உள்ளடக்கியதால் ஆவியாதல் என்பதற்கு எதிரானது. ஈரப்பதம் 100 விழுக்காடை தாண்டினால் வளிமண்டலத்தில் இருக்கும் அதிகப்படியான நீராவி
சிறிய துளிகளாக ஒடுங்குகிறது. வளிமண்டலத்தில் நிமிடத்திடமான துகள்கள் இருக்கும்போது மட்டுமே ஒடுக்கம் நடைபெறும். ஒரு தொடர்பு மேற்பரப்பில் ஒடுக்கம் நடைபெறலாம். உதாரணமாக, ஒரு கண்ணாடி டம்ளரில் குளிர்ந்த நீரை நிரப்பினால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? காற்றில் உள்ள ஈரப்பதம் குளிர்ந்த மேற்பரப்புடன் தொடர்பு கொள்ளும்போது கண்ணாடியின் வெளிப்புறத்தில் ஒடுக்கம் ஏற்படுகிறது. தாவரங்கள் போன்ற பரப்புகளில் நீராவி ஒடுங்கும்போது பனித்துளி உருவாகிறது. தூசி துகள்கள் வளிமண்டலத்தில் உள்ள நீராவியிலிருந்து நீர் மூலக்கூறுகளையும் ஈர்க்கின்றன. இது துளிகளாக நீராவியின் ஒடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது ஒடுக்கம் என்றால் அடர்த்தியாகிறது. இந்த மில்லியன் கணக்கான நீர்த்துளிகள் வெவ்வேறு வகையான மேகங்களாக ஒன்றாக தோன்றுகின்றன. மேகங்கள் போதுமான அளவு குளிராக இருந்தால் அவை பனிப்படிகங்களையும் கொண்டிருக்கலாம். மேகங்கள் அவற்றின் வடிவங்கள் மற்றும் உயரங்களின் அடிப்படையில் வெவ்வேறு வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, உயர்வான் மேகங்கள் அதாவது உயர்மட்டத்தில், முகிலன் கூட்டத்திரள் மேகங்கள் அதாவது நடுத்தர மட்டத்தில், அடுக்கு அதாவது கீழ்மட்டத்தில், மழை மேகம் அதாவது மழை தாங்கும் மற்றும் செங்குத்து மேகங்கள். ஒடுக்கத்துடன் நீர்த்துளிகள் கனமாகி பூமியில் மழையாக விழுகின்றன. அதாவது லத்தீன் வார்த்தையான மழைப்பொழிவு என்பதிலிருந்து தலைகீழாக விழுதல், சரிவு என்று பொருள். மழை, பனி, ஆலங்கட்டி போன்ற வடிவங்களில். இந்த நீர்த்துளிகள் பூமியின் மேற்பரப்பிற்கு மிக அருகில் ஒடுங்கினால் நீர்த்துளிகள் இலகுவாக இருக்கும் மற்றும் மூடுபனி கிடைக்கும். மழைப்பொழிவு வடிவங்கள். மழைப்பொழிவு என்பது மழைப்பொழிவின் மிகவும் பொதுவான வடிவம். உறைநிலைக்கு கீழே உள்ள வெப்பநிலையில் ஒடுக்கம் நிகழும்போது நீராவி நேரடியாக பனிக்கட்டிகளாக ஒடுங்குகிறது. இவை பூமியில் பொடி பொடியாகவோ அல்லது பனித்துண்டுகளாகவோ விழலாம். இத்தகைய மழைப்பொழிவு பனிப்பொழிவு என்று அழைக்கப்படுகிறது. நடுத்தர மற்றும் உயர் அட்சரேகைகள் மற்றும் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு மிகவும் பொதுவானது.
பூமியின் மேற்பரப்பிற்கு அருகில் உள்ள குளிர்ந்த காற்றின் மூலம் மழை பொழியும் போது மழைத்துளிகள் பனியாக உறைந்து கீழே விழும். மழைப்பொழிவின் இந்த வடிவம் பனிமழை என்று அழைக்கப்படுகிறது. வளிமண்டலத்தில் வலுவான செங்குத்து நீரோட்டங்கள் இருக்கும்போது குறைந்த வெப்பநிலையில் அதிக உயரத்தில் ஒடுக்கம் நடைபெறுகிறது. பனிப்படிகங்கள் படிப்படியாக அளவு வளரும். ஆனால் ஏறுவரிசை நீரோட்டங்கள் காரணமாக வீழ்ச்சியடையாது. இறுதியில் பனிக்கட்டிகள் ஒரு சில சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட பெரிய அளவில் வளர்ந்த திடமான வெகுஜனங்களாக கீழே விழுகின்றன. இந்த மழைப்பொழிவு ஆலங்கட்டிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆலங்கட்டி மழையால் பயிர்கள் மற்றும் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்படுகிறது. மழையின் வகைகள். அவற்றின் தோற்றத்தின் அடிப்படையில் மழைப்பொழிவை 3 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். வெப்பச்சலன மழை, ஓரோகிராஃபிக் மழை, சூறாவளி மழை. வழக்கமான மழைப்பொழிவு. சூடாக்கப்பட்ட தரையில் ஈரமான காற்று சுற்றியுள்ள காற்றை விட வெப்பமாகி உயர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது இந்த வகை மழை பெய்யும். இந்த கட்டாய காற்று பின்னர் விரிவடைந்து குளிர்ந்து ஒடுங்கி நீரை உருவாக்குகிறது. வெப்பச்சலன மழை குறைந்த அட்சரேகைகளிலும் கண்டங்களின் உட்புற பகுதியில் கோடை நாட்களிலும் பொதுவாக காணப்படும். மேலும் பொதுவாக நாளின் வெப்பமான பகுதிக்கு பிறகு குறுகிய கனமழை வடிவில் வரும். சில சமயங்களில் இடி மற்றும் மின்னலுடன் இருக்கும். ஓரோகிராஃபிக் மழை. ஓரோகிராஃபிக் மழை சில நேரங்களில் ஓரோஜெனிக் மழை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை நாம் கிரேக்க வார்த்தையான ஓரோஸிலிருந்து பெறுகிறோம், அதாவது மலை. ஈரமான காற்று அதன் பாதையில் ஒரு மலை அல்லது மற்ற உயரத்தின் மீது எழும்போது இது நிகழ்கிறது. இதனால் பல மலைத்தொடர்களின் காற்றோட்ட பக்கங்கள் அதிக மழையை பெறுகின்றன. அதே சமயம் காற்று கீழே நகரும் லீவர்ட் பக்கங்கள் குறைவான மழைப்பொழிவை பெறுகின்றன. இத்தகைய நிலை இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் பரவலாக காணப்படுகிறது. அரபிக் கடலிலிருந்து ஈரமான காற்று
மேற்கு தொடர்ச்சி மலைகளால் வலுக்கட்டாயமாக உயரும். இதன் விளைவாக விரிவாக்கம், குளிர்ச்சி மற்றும் மழைப்பொழிவு ஏற்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் மறுபுறம் இறங்கு காற்று ஈரப்பதம் இல்லாததால் தக்கான பீடபூமியின் மத்திய பகுதியில் மழையை கொடுக்காது. எனவே இப்பகுதி வறண்ட பகுதி மற்றும் மழை நிழல் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. சூறாவளி மழை. இந்த வகை மழையானது ஒரு சூறாவளி அல்லது காற்றழுத்த தாழ்வு பாதையுடன் தொடர்புடையது. இரண்டு வகையான சூறாவளிகள் உள்ளன: வெப்பமண்டல சூறாவளிகள் மற்றும் மிதமான சூறாவளிகள். சைக்ளோன் என்ற சொல் கிரேக்க வார்த்தையான கைக்ளோன் என்பதிலிருந்து உருவானது, அதாவது சுழலும். வெப்பமண்டல சூறாவளிகள் சூடான கடல் மேற்பரப்பில், அதாவது 26°C முதல் 27°C வரை உருவாகி நிலத்தை நோக்கி நகரும். சூறாவளிகளின் இயக்கத்தால் காற்று மேலே உயர்த்தப்படுகிறது. உயர்த்தப்பட்ட காற்று பலத்த மழையை கொடுக்கிறது. குளிர், வறண்ட, அடர்த்தியான காற்று வெகுஜனங்கள் சூடான, ஈரமான, இலகுவான காற்று வெகுஜனங்களுடன் ஒன்றிணைக்கும் போது மிதமான சூறாவளிகள் ஏற்படுகின்றன. வெப்பமான காற்று இலகுவாக இருப்பதால் அடர்த்தியான குளிர்ந்த காற்றால் உயர்த்தப்பட்டு மழைப்பொழிவு ஏற்படுகிறது. பார்ப்போம். உலகம் முழுவதும் மழை. பூமத்திய ரேகையின் 10° மற்றும் 30° வடக்கு மற்றும் தெற்கு அட்சரேகைகளுக்கு இடையில் வர்த்தக காற்று காரணமாக கிழக்கு கடற்கரைகளில் மழைப்பொழிவு அதிகமாகவும் மேற்கு நோக்கி குறைகிறது. மேற்கின் காரணமாக பூமத்திய ரேகையின் அட்சரேகைகள் 40° மற்றும் 60° வடக்கு மற்றும் தெற்குக்கு இடையில் மேற்கு கடற்கரையில் மழைப்பொழிவு அதிகமாக உள்ளது. மேலும் கிழக்கு நோக்கி குறைகிறது. குறைந்த அழுத்த பகுதிகள், குறிப்பாக பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள பகுதிகள், உயர் அழுத்த பகுதிகளை விட அதிக மழையை பெறுகின்றன. மழைப்பொழிவு கண்டத்தை விட கடல்களில் அதிகமாக உள்ளது. எனவே இது வளிமண்டலத்தை பாதிக்கும் ஈரப்பதம், மழைப்பொழிவு மற்றும் மழையின் வகைகள் பற்றியது. காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன்.